ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. என்னங்கடா இது நேற்றுக்கு மகாநதி வீடியோ ஷேர் பண்ணதுலேருந்து, நேற்றுக்கா முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணதுலேருந்து கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று, ஒரு பர்சனா 2 பர்சனான்னு தெரியல, கண்டினியூஸாக வந்து விஜய் வந்து சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிறது, அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் அப்படிங்கிறது, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. எதுக்கு இப்படி புரளையெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்ட்டு என்கிட்டயே நிறைய பேர் வந்து, அக்கா உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க உண்மையா அக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்காங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஒரே ஒரு பிக்கு தாங்க ஷேர் பண்ணாரு. அங்கே கொடைக்கானலில் எடுத்த அந்த ரெட் கலர் ஷர்ட்டில் நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பிக் தான் வந்து போஸ்ட் பண்ணி ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று பேக்ரவுண்டில் போட்டிருந்தாரு. அதில் அவர் எங்கே நான் சீரியலை விட்டு விலகுறேன்னு போட்டாருன்னே எனக்கு தெரியல. மகாநதி சீரியலை விட்டு அவர் விலகிட்டாரு, அது வந்து அவர் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே ஒரு ரூமர்ஸை கிளப்பி விடுறாங்க. மகாநதி சீரியலில் இப்போ வரைக்குமே அவர் இருக்கார், நடிச்சிட்டு தான் இருக்கார். தேவையில்லாத வதந்திகள்லாம் கிளப்பாதீங்க. அதே மாதிரி அவர் கெஸ்ட் ரோல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஹீரோ அவர் தான், அதே மாதிரி காவேரியோட பேரும் அவர் தான். இவ்வளோ அழகான ட்ராக்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு இப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி விஜயை பிடிக்காத ஒரு சில பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி பொருளைகள் எல்லாம் கிளப்பி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்புறது நம்பாதது உங்களோட விருப்பம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஒரு பிக் வந்து அவர் ஸ்டைலாக நின்று போஸ்ட் பண்ணிருக்காரு, அதுக்கு பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு அவர் விலகுறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அவரோட ஸ்டோரியை பாருங்கன்னு வேற மென்ஷன் பண்ணி வேற என்னோட கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னுவேன். சீரியலை மட்டும் பார்த்து ரசித்தா போதுமான ஒரு விஷயமா இருக்கும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோ வந்து இந்த சீரியலில் என்ட்ரி ஆன உடனேவே இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விலகிட்டாருன்னு சொன்னாங்க, அதே மாதிரி கெஸ்ட் ரோல்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பிடிக்காத பர்சன்ஸ் இதுக்கு மேலேயும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. காதில் வாங்கிக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியது.